70க்கும் மேற்பட்ட வழக்குகள் கொடுத்துட்டீங்க. ஓகேவா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வழக்கு ஒரு கட்சி தலைவர் மேலே ஒரே நேரத்தில் இப்படி ஒரு வழக்கை சந்திக்கிறது இதுதான் முதல் முறையாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்குதுன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது திரும்ப போய் என்ன இதுக்கு நீங்கள் முற்றுகை போராட்டம் உங்கள் நோக்கம் என்ன நோக்கம்? பெரியாரை சொல்லிவிட்டார். பெரியாரை யார் தான் கழுவி ஊற்றுற தமிழ்நாட்டில்? திமுகவை விட கழுவி ஊற்றணும்னு யாருன்னா இருக்காங்களா? சீமான் சரியான ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறார். விமர்சனம் வந்து இருக்கு, எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட விமர்சனம் இல்லாத இயக்கமோ தலைவரோ ஒருத்தருக்கும் கிடையாது. நான் சொல்றேன், எதுக்காக எப்படி சொன்னாலும் என் மொழியை கொச்சப்படுத்தணும், நான் திரும்ப பண்ணணுமா இல்லையா? அது ஒரு காலம் மலையேறிச்சு. நீக்கு இருக்கிற பிள்ளைகள் கேட்கறான், பதில் சொல்லணும் இல்லை. அதை விட்டுட்டு அவங்க அம்மா இப்படி பேசினாரு, இவர் தங்கச்சி இப்படி பேசினாரு, இவர் இப்படி பேசினார், இதெல்லாம் பெரிய மனுஷன் பேசுகிற விஷயமா? அது நீங்கள் எல்லாம் ஈழ பிரச்சனை தலைவர்னு பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் தானே. பிரபாகரன் இன்னைக்கு சீமான் வீட்டை முற்றுகிட்டதுக்கு போகிறீங்கல்ல, அன்றைக்கி 2009 கருணாநிதி வீடு முற்றுகைன்னு எத்தனை பேர் இதுலேருந்து கிளம்பி வந்தீங்க? தெரியலையே, கோபாலபுரம் போகிறதுக்கு வழி தெரியலையே. பெரியாருடைய தம்பி ஐயோ, எங்களுக்கு பாப்பம் தான் வேணும். எங்களுக்கு பெரியார் அது கடக்குது பேசு, தூக்கு குப்பையில போடு. குப்பையில போட்டவங்க இவங்க, பெரியாரை குப்பையில போட்டு உதாசீனப்படுத்தினது இவங்க. ராஜாஜி அவர்களால் தான் திராவிட நாட்டில் சமபந்தி போஜனம் என்பதும் அதைவிட தீவிரமான சாதி பேதம் என்பதே இல்லாமல் யார் வீட்டிலும் யாரும் உணவு அருந்தலாம் என்கிற தன்மையும் ஏற்பட்டது. எப்ப உருட்டிக்கிட்டு வந்த கோஷ்டிங்களை மாட்டிக்கிட்டீங்களா? நீங்க பெரியாரால நடக்கல, ராஜாஜி ரத்ன சொன்னது யாரு? உங்க அப்பா ராமசாமி நாயக்கர். எதுக்குங்க? அதுதான் கேட்கறேன். உலகத்துல பெரியார அதிகமா கொச்சப்படுத்தினதே நீங்க தான், உங்க கோஸ்டிங்க தான். திருப்பி சீமானு சொல்லிட்டு வரீங்க, ஒன்றும் பண்ணவே இல்லை. எனக்கு சீமான் மேல ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. சீமான் செய்வது மிகப்பெரிய தவறு, உண்மையிலே தவறு, நிறைய தவறு செய்து. நீ தொடக்கத்துல இருந்து அடிச்சு போட்டு பொழந்து இந்நேரம் அதை உரிச்சு தொங்க விட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. பார்ப்பனர்ல நான் ரொம்ப பின்னாடிலாம் போகல. ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்ப்பனர்கள் முதல்ல காலை பிடிச்சி தான், ராஜாஜி காலை பிடிச்சி தான் சரணாகதி நடந்தது தான். கீழே ஊந்து தேங்காய் கல்பெல்லாம் உடச்சி ராஜாஜி கூட வச்சுட்டு ராஜாஜி தயல ஜெயிச்சு தான் முத 67 உட்காந்தாங்களா ஆட்சியில். அதுவே பார்ப்பன ஆதரவு உங்களுக்கு தான். நீங்கள் தான் பார்ப்பனர்கள் தூக்கி வச்சுட்டு இருந்தீங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் உரையாடி உறவாடு நிகழ்ச்சியில நம்மளோட ஐயா ஏகலைவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. உங்களுடைய கேள்விகளோட நான் இணைஞ்சிருக்கேன். ஐயா வரவேற்றலாம். ஐயா வணக்கம். வணக்கம் பிரியகுமார். வணக்கம் தம்பி. இப்படி பண்ணிட்டீங்களே, இது நியாயமா? என்ன நியாயமா? என்ன தம்பி எடுத்தோடனே எனக்கு கிறுகிறுக்க வைக்கிற மாதிரி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷங்க ஐயா, அப்படி பண்ணலாமா? யார் பண்ணாங்க? அந்த பழி உங்களை தான் சேரும். என்னப்பா எங்கேயோ போற மாரியத்தை ஏமலை ஏற பண்ணுவாங்கல்ல கிராமம். ஒரு பேட்டி எடுத்து போடுறீங்க, அது சீமான் அண்ணன் சீமான் அவர்களே. அதுல 2வது பாகமோ 3வது பாகமோ அதுல போற போக்குல ஐயா சுப்பையா அவர்களுக்கு ஏதோ வைத்தியம் பார்த்தாருன்னு சொல்லி நாங்களும் எடுத்து பார்த்தோம். அதை பார்த்த மனுஷன் இப்பதான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி மேடை போட்டு அழுதுட்டு போனாரு. இது திருப்பி இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மேடையை போட்டு ஏதோ சொல்லி பாவம் அவரு புலம்பு வச்சிருக்கிறீங்க, இதோட முடிச்சுப்பாரா இல்ல திருப்பி இன்ஸ்டால்மெண்ட்ல அடுத்தடுத்த வாரம் புலம்பு வாரான்னு தெரியாத அளவுக்கு இப்படி நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்க தோணுதுங்க. ஏம்பா, நான் செவனேன்னு ஒரு பேட்டி எடுத்து போடுறேன், அவரு அதுக்குள்ளார நிறைய விஷயங்களை பேசுறாரு, அதுக்கு பதில் அவரு சொல்றாரு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்க ஐயா சுப்பையா அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, பிரபாகரனுடைய துப்பாக்கியா அல்லது பெரியாருடைய தடியா பாத்திரலான்னு சொல்லி சீமான் பேசுறாரு. நாங்களாம் எந்த துப்பாக்கியும் பயப்பட மாட்டோம், எந்த துப்பாக்கியை கண்டும் எங்களை அச்சுறுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. எப்படி தைரியம் பாத்தீங்கல்ல? அவரை அச்சப்பட சொன்னது யார் சொன்னது? விவாதத்தை வைக்கிறாரு சீமான். நீங்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் அது தப்பாக சொல்லிட்டாரு, நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம், நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஓகே. அது சட்டப்படி நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்றம் தன் கடமை செய்யும். நீங்கள் தான் நிறைய முறை சொல்கிறீங்க, அண்ணா பல்கலைக்கழக விஷயம் எதனா பேசணும்னா அது காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது, உருட்டுகிறது, புரட்டுகிறதுன்னு சொல்லிட்டு மீசியை முறுக்கிக்கின்னு பேசுகிறீங்க. அதுவும் சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடுது ஐயாவுக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், சத்தியமாக நேற்று கூட அவருடைய இதுதான் நான் முழுக்க படிச்சுட்டு இருக்கிறேன். அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன்.
அப்படிங்களா? சுபவீரபாண்டியன் ஐயா. ஓ. புரியுது இல்ல? நானும் ரொம்ப ஆனா நீங்க மதிக்கிறேங்க. என்னன்றீங்க, அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது, இது ஒன்னோட நிக்கல அப்படின்னு சொன்ன காவல்துறை தன் கடமையை செய்கிறது, அது உருட்டுகிறது, அது மல்லாக்கப்படுத்துகிறது, நீங்கள் அது இப்படி பேசலாமா? சட்டம் தன் கடமையை செய்கிறது இல்லைன்னு சொல்றீங்க. சீமான் பேசுனதுக்கு வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க, புகார் கொடுத்தீங்க, வழக்கு பதிவு இப்ப நீதிமன்றம் சொல்லி நடவடிக்கை எடுக்க போது அது போயிட்டு இருக்கு. கரெக்ட் இல்ல? 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் கொடுத்துட்டீங்க. ஓகேவா? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வழக்கு ஒரு கட்சி தலைவர் மேல ஒரே நேரத்தில் இப்படி ஒரு வழக்கை சந்திக்கிறது இதுதான் முதல் முறையாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்குதுன்றது தெரிஞ்சிருச்சு. நான் பேசுவேன், விரிவாக பேசுவேன். இப்போ இதுக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை? அப்போ என்ன இதுக்கு போய் நீங்கள் வந்து முற்றுகை போராட்டம் ஏற்கனவே ஒன்று நடந்துச்சு. இப்போ ரெண்டாவது திரும்பவும் போய் என்ன இதுக்கு நீங்கள் முற்றுகை போராட்டம் உங்கள் நோக்கம் என்ன நோக்கம்? இந்த வாட்டி 40 இயக்கம். போன வாட்டி வழக்கமா 32 தானே? ஆமா. 8 புதுசா புது பேட்ச், மொத்தம் 40 தான். அப்ப அதிகாரத்துல வந்து இப்ப வந்து 3 வருஷம் ஆச்சுல, இம்ப்ரூவ்மெண்ட் வேணாமா? இன்கிரிமெண்ட் வேணாமா? இம்ப்ரூவ்மெண்ட் இன்கிரிமெண்ட் ரெண்டுமே இருக்குது இல்ல? அப்ப அது எத்தனாவது சேருட்டோம். ஏண்டா இந்த 40 அமைப்புகளும் எங்க இருந்தீங்க இவ்வளவு நாளா? எங்க வந்து உட்காந்து படுத்துட்டு இருந்தீங்க? கேள்வி வருதா இல்லையா உங்களுக்கு? சமூக பொறுப்புன்னு தானே இன்னைக்கு வரீங்க. பெரியாரை சொல்லிவிட்டார். பெரியாரை யார் தான் கழுவி ஊத்தல தமிழ்நாட்டுல? திமுகவை விட கழிவு ஊற்றணுங்க யாருன்னா இருக்காங்களா? திமுகவை விட மானக்கேட கேட்டவங்க யாருன்னா இருக்காங்களா? சொல்லுங்க, நான் பேசுறேன். அதுக்கு ஒரு விளக்கம் நாங்க வச்சிருக்கிறோம். நீ எல்லாத்துக்கும் நீ விளக்கம் சொல்லுவ. பொய்ப்புரை, தெளிவுரை, என்ன புரியுது, இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நடந்ததை வெளிப்படையா வந்து வச்சுட்டு பேசுங்க. ஏன் அது இன்ன வரைக்கும் பொது சொத்தா மாற்ற மாட்டேங்கிறீங்க? அந்த 1944 தொடங்குறாரு, திராவிட கட்சின்னு வராரு, 49 நீங்க தொடங்குறீங்க. இடைப்பட்ட 67 வரைக்கும் பேசிக்கிட்ட விஷயம் இருக்குல்ல? இதை வச்சுட்டு பேசுங்க. நான் சொல்ல வர்றது அது நீங்கள் காரணம் 1000 சொல்லு. மானக்கேடா கேட்டுக்கிட்டீங்க. ஒவ்வொருத்தரும் மானக்கேடா துப்பிக்கிட்டு இருக்கீங்க. புரியுதுல்ல? அவ்வளவும் பேசணும். நீங்கள் வந்து இப்போ ஒரு விமர்சனம் பண்ணிட்டாருன்னு முற்றுகைன்றீங்க, அதுன்றீங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துக்கு போனீங்களா? பெண்ணுரிமை பேசுகிற யோக்கியம் வந்தானே நீங்கள்லாம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க? இத்தனை பேர் இன்னைக்கு கிளம்பி வரீங்க. நோக்கம் என்னன்னா, தமிழ் தேசியன்ற ஒரு அரசியல் கட்டமைப்பாக வந்துடக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ளார. நீங்கள் இயக்கமாக இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் கமுக்கமாக இருந்துக்கிட்டு இருந்தோம். புரியுதுல? இப்போ வந்து நம்ம மதிப்புக்குரிய ஐயா மணியரசன் எடுத்துக்கிட்டாலும் கூட நமக்கு ஓட்டுல பாதிப்பு இல்லை. இப்போ ஓட்டு பாதிப்பு இல்லை, தட்டுல தின்றோம்ல, அது பாதிப்பு இல்லை. அது வரைக்கும் நீங்க எதனாலும் பேசினதுங்க. நாங்க இந்த பக்கம் ராக்கெட் விட்டுருப்போம், 2 பேரும் அப்படியே வந்து திருடம் போலீஸ் விளையாடலாம் பெரியார வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு வந்துட்டீங்க. இப்போ இந்த ஓட்டு கலையுது, ஓட்டுல கை வைக்கிற விஷயம் ஓட்டு அரசியலா மாறும்போது 8% வந்துருச்சுன்னு மேலே போச்சுன்னு என்னங்கன்ற பதட்டம் மையப்புள்ளி இதுதான். இதுக்கு தான் நீங்கள் பெரியாரை தூக்கிட்டு வரீங்க, தேசிய தலைவரை கொச்சைப்படுத்திட்டாருன்னு தூக்கிட்டு வரீங்க, என்னென்னவோ தூக்கிட்டு வரீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நோக்கம் என்ன? ஒத்த நோக்கம் இந்த இது வளர்ந்துடக்கூடாது. தனிநபரை வந்து கொச்சைப்படுத்தி உட்கார வச்சிடணும். இதுதான் நீங்கள் காலங்காலமாக செய்துட்டு இருக்கிற விஷயம். என்ன நீங்கள் வந்து பிரபாகரன் துப்பாக்கி ஒரு பெரியார் தடினா அதான் சொல்கிறாரு. இப்போ இருக்கிற அந்த தம்பிகள் எடுத்துருக்கிற அரசியல்லாம் துப்பாக்கின்னா ஆயுத வழியை சொல்லலை, அரசியல் வழியை துப்பாக்கி முனையை போல் நாங்கள் செய்துட்டு இருக்கோம். பெரியார் தடி இத்தனை வருஷம் செய்ததெல்லாம் போதுண்டாப்பா, ஒன்றும் இதை வச்சு நட்டிட்டு இருக்காதிங்க. அது கூட அந்த பெரியார் தடியை கொண்டு போய் இப்போ வந்து ஐயா திடலில் இருக்கிற போய் ஐயா ஸ்டாலின்ட்டு அடமானம் வச்சுட்டாரு, அடைச்சி கொடுத்துட்டாரு. இல்லை அடமானம் வச்சுட்டாரு. நாங்கள் மோடிக்கிட்டு உட்காந்துக்கிறோம் ஐயா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டுங்க, நீங்கள் சங்கியா கூட மாறுங்க, சங்கியா ஆதரவாக திரும்ப கூட கொண்டுட்டு வாங்க, பெரியார் தடி இனிமேல் அவ்வளோதான், இது வந்து அடமானம் வைக்கப்பட்டுன்னு ரசீது போட்டு வாங்கின்னு வந்துட்டீங்க. என்ன உங்களுக்கு வந்து இதில் இருக்குது? நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் நோக்கம் என்ன? இப்போ இதுக்கு வந்து இத்தனை பேர் கூடுறீங்கல்ல, இது வரைக்கும் பொது பிரச்சனை உள்ள நடந்துருக்குது இல்லை, என்ன உங்களுக்கு வந்துச்சு? எதுக்காக நீங்கள் இது வரைக்கும் போய் இத்தனை பேர் வெளியில் பார்த்துருக்கீங்க, இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதனால சீமான்னா மட்டும் இத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நம்ம சீமான் வக்காலத்தெல்லாம் வாங்கவே இல்லை, யதார்த்தத்தை பேசுவோம். இத்தனை பேர் வரீங்களா? இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குல்ல, எங்க இருந்தீங்க நீங்களா? போன வார நிகழ்ச்சியில சொன்னீங்களே தம்பி, போனவெல்லாம் கூட நிறைய எந்திரிச்சு தம்பி. ஆமா, உண்மையில அதுதான். செத்து போற போனெல்லாம் எழுந்து வந்து உட்காந்து பேசுது. எனக்கு ஆச்சரியமா இருக்குது எனக்கு. அப்ப சீமான் சரியான ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறார். விமர்சனம் வந்து இருக்கு, எல்லாருக்கிட்டையுமே இருக்கு, உங்ககிட்டயும் இருக்கு, என்கிட்டயும். விமர்சனம் இல்லாத இயக்கமோ தலைவரோ ஒருத்தர் கூட கிடையாது. நான் சொல்றேன், நீ தனிநபர் விஷயங்களெல்லாம் எடுத்து போட்டு கொச்சைவா பேசுறது பெரும் தலைவரை நான் பார்க்குறேன். சீமானுடைய அம்மா என்கிட்ட வந்து பேசுவாங்க, நான் மோசமாக திட்டுறான், நிறைய திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவங்க தம்பியும் வந்து இது அப்போ நீ எந்த அளவுக்கு பலகீனம் ஆகியிருக்கிறீங்கன்னு தெரியுதுல்ல? புரியுதுங்க. எந்த ஒரு பர்சனல் விஷயத்தை இப்போ எல்லா பிள்ளைங்களும் அப்பனை திட்டுறான், அம்மாவை திட்டுதுங்க, அது எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நடக்குது. கொஞ்சம் என்னவோ கூட பையன் சரியில்லை, நீங்கள் கொஞ்சம் திருத்துங்க, நல்லவங்க கிட்ட சொல்லுவாங்க. இப்போ பேசுறது கோபமாக பேசுகிறான், கொஞ்சம் மட்டுப்படுத்தி பேச சொல்லுங்க, இது நல்ல ஒரு முற்கோபக்காரனாக இருக்கும். எல்லாமே நடக்கிறது தானே. ஒன்று ஒரு பெரிய மனுஷன் நம்பி உங்ககிட்ட சொன்னது நீ வந்து சொல்கிறீங்களா? பெரிய மனுஷனா? முதல்ல இல்லை, கேட்குறேன், நான் கேட்குறேன்.
என்ன எதுக்கு ஒரு தகுதி இப்போ உங்களெல்லாம் திட்டினா பாரு கூடிய சீக்கிரத்தில் எனக்குன்னு ஒரு தனியாக வந்து எழுதுவாங்க பேசுவாங்க ஆளை வச்சு மிரட்டுவாங்க இதெல்லாம் நடக்கும். இது பெரிய மனுஷன் செய்கிற வேலையா? பிரச்சனை என்ன? பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணணும், விமர்சனங்களை வை நீ நானும் பேசுவோம், அதானே பிரச்சனை. சீமான் சொன்னதுக்கெல்லாம் நீங்கள் பேசுங்க, பதிலை சொல்லுங்க. நோட்டை புரட்டி தலைகிட புரட்டி இதுக்காக இப்படி சொன்னார் அதுக்காக எதுக்காக எப்படி சொன்னாலும் என் மொழியை கொச்சப்படுத்தணும் நான் திரும்ப பண்ணணுமா இல்லையா? அது ஒரு காலம் மலையேறிச்சு. நீக்கு இருக்கிற பிள்ளைகள் கேட்குறான் பதில் சொல்லணும் இல்லை. அதை விட்டுட்டு அவங்க அம்மா இப்படி பேசினாரு, இவர் தங்கச்சி இப்படி பேசினாரு, இவர் இப்படி பேசினார், இதெல்லாம் பெரிய மனுஷன் பேசுற விஷயமா அது? ஐயா இன்னைக்கு நாங்க இருக்கிற பசிக்கு எதை கொடுத்தாலும் திம்போம். அதை எதை தின்னா பித்தம் தெளின்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு இப்போ அப்படி இருக்குது நிலைமை. அதே போல அப்படியே உட்காந்து யோசித்துக் கொண்டிருக்கும் போது கன நேரத்தில் உதயமானது ஒரு சிந்தனை ஐயா சுப்பையா அவர்களுக்கு. அவர் ஒரு புலனாய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. பல கோடி சொத்துக்கள் சீமான் அவர்களுக்கு இருக்கு. ஆனா ஏன் எந்த ரைடும் வரமாட்டேங்குது? காரணம் என்னவா இருக்கும்? காரணம் இந்த மேல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீமான் அவர்களுக்கு ஆதரவா செயல்படுது. என் தலைவர் ராகுல் காந்தி மட்டும் பிரதமரா வந்தாருன்னா, என் தலைவன் அவர் சொல்ல, அவர் மனசுக்குள்ள இருக்கிற குமுறல சொல்றேன், பிரதமரா வந்து உக்காந்தாருன்னா அப்புறம் இருக்குது பாரு ஆட்டம், அப்புறம் வருது பாரு ரைடுங்கிற. குடுமி வெளியே தெரிஞ்சிருச்சா? என்ன குடுமி தெரிஞ்சிருச்சா? 2 கைவாளிகளும் சேர்ந்து ஒரு இனப்படுகொலையில ஒன்னா இருந்திருக்கீங்க அந்த விஷயம் வெளியில வந்துருச்சு. அப்படி வரீங்க வந்துருச்சா? இப்ப தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. 2009 2 கைவாளி கும்பலும் என்ன மாதிரியாக நீங்க இருந்தீங்க வெளிப்படையா ஒத்திட்டீங்க. எங்க ஆள் வந்துட்டாங்கன்னா உங்க ஆளு இனப்படுகொலைக்கு நாங்க இங்க சப்போர்ட் பண்ணி ஜாலரா அடிக்கடி போராட்டம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இத்தனை பேரும் முற்றுகை போராட்டம், அன்னைக்கு கருணாநிதி வீட்டை நீங்க முற்றுகை போராட்டம் பண்ணிருந்தீங்களா யாராவது இதுல ஒருத்தர்? எல்லாமே இனத்துக்காக நீங்க பேசினாலும். ஆமா 2009 மே இனப்படுகொலைக்கு முன்பாக நீங்க எல்லாம் ஈழ பிரச்சனை தலைவர்னு பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் தானே. பிரபாகரன் இன்னைக்கு சீமான் வீட்டை முற்றுகிட்டதுக்கு போறீங்கல்ல, அன்னைக்கு 2009 கருணாநிதி வீடு முற்றுகைன்னு எத்தனை பேர் இதுல இருந்து கிளம்பி வந்தீங்க? தெரியலையா? கோபாலபுரம் போறதுக்கு வழி தெரியலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாக்கா பசங்க கூட்டு போய் விட்டுருப்பாங்களே உங்களுக்கு. சொல்லு, முத்துக்குமாருடைய அந்த மரணம் எவ்வளவு பெரிய எழுச்சின்றப்ப அது எத்தனை பேர் மடமாத்தி, அதுல எத்தனை பேர் நீங்களாம் போய் இருந்தீங்க சொல்லுங்க எனக்கு. அதை முதல்ல சொல்லுங்க. ஒரு பெரிய இனத்துக்காக ஒருத்தன் தீ குளிச்சு இறக்குறான், உயிர்கொடையை கொடுக்குறான், லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு நிற்கிறாங்க, போலீஸ் திணறுது, கொஞ்சம் அப்படி தொட்டா கூட அது ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி மாறி அன்னைக்கு பல கொலைகள் விழுந்திருக்கும், துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். போலீஸ்லாம் கருணாநிதி பயந்து உண்மையில பின்வாங்கிட்டார், தொட்டா நெருப்பாயிடும்னு சொல்லிட்டு. அந்த நிலையில நீங்க எத்தனை பேர் இங்க போய் நின்று முட்டு கொடுத்து இதெல்லாம் பண்ணீங்க? இல்ல நீங்க எத்தனை பேர் இதுல இருக்கிற இந்த 40 பேர்னு சொல்லிக்கிறீங்களா, இந்த மூஞ்சிங்கள் எல்லாம் எத்தனை பேர் போனீங்க? வைகோ வந்து பேசுறீங்களா நீங்க எல்லாம் போனா நாங்க இயக்கத்தோடு இருந்தேன் கொடுத்த சைன் குப்பி ஒன்றும் வச்சுக்கிட்டு இருக்கிறலாம்னு சொல்றீங்களா? அந்த அது நீங்க என்ன பண்ணுன்னா அவன் கடிதம் எழுதினா நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க சொல்லுங்க. அந்த முத்துக்குமார் எழுதின கடிதம் இறுதி என்ன சொல்றான், நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க? என்னுடைய கழகத்தை ஆயுதமாக்குங்கள்னு சொன்னப்ப அதை வந்து சீக்கிரமா இப்போ முடிச்சுட்டு வரதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு யோக்கியமற்ற வேலையை செஞ்சுட்டுது. இப்போ சொல்றீங்கல்ல எங்க ராகுல் காந்தி எங்க ஆட்சி வந்துச்சு, அதானே அர்த்தம். வந்துட்டா சீமானை நாங்களே இதெல்லாம் பழி வாங்குவோம். சரி நான் என்ன கேட்குறேன், இப்போ வா ஆட்சி இருக்குது இல்லை, உங்க ஆட்சி தானே இருக்குது, வாங்கிட்ட வருமான வரி இருக்குது இல்லை, மாநில வருமான வரித்துறை, மற்றது காவல்துறை இருக்குது, சொத்து குவிப்பு வழக்கு, நீங்க நிறைய வழக்கெல்லாம் போடலாம் இல்லை. நான் 100 கோடி ரூபாய் சொத்து அவர்கிட்ட இருக்குன்னு பேசியிருந்தாரான்னு பார்த்தேன். நீ எடுத்து பட்டியல வெளியிடு, அவருக்கும் மறந்து போயிருக்கோம். இருக்கட்டுமே, குறைஞ்சபட்சம் புலனாய்வு பண்ணி இருக்கட்டும், சொத்தைய கூட வச்சு உனக்கு என்ன பிரச்சனை? மஞ்ச பையோட வந்தவர் வந்து இத்தனை 1000 கோடிக்கு சொத்துக்கு அதிபதி ஆகிறப்ப ஒரு கட்சியை நடத்துற ஒருத்தவங்க சொத்து இருக்கட்டும், நான் இருக்கட்டும், அது நாளைக்கு வித்து ஒரு அரசியல் பண்றதுக்கு தேவைப்படுது, வச்சுன்னு இருக்கட்டும்னு சொல்றேன்னு. உனக்கு என்ன அதுல வந்தது? நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க. நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? வசதி வரட்டும், அதுல என்ன உனக்கு பிரச்சனை? விவாதம் என்ன தம்பி விவாதம்? பெரியாரை கொச்சைப்படுத்தி விட்டார். பெரியார் சொல்றது திரும்ப எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு பேசுறா, அப்ப சுத்தி ஓடுது. ஒழுங்கா பதில் அதுக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு சொத்து 3 கோடி வச்சுக்கிற எங்களுக்கு எப்படி என்று தெரியாதா? என்ன எங்க தலைவர் தான் நீ சொல்ற மாதிரி ராகுல் காந்தி வந்துட்ட உடனே என்ன பண்ணுவீங்க? திரும்ப ஒன்னா சேர்ந்து ஒரு இனப்படுகொலை மாதிரி நடத்துவீங்களா தமிழ்நாட்டில்? அப்ப 2 பேரும் கூட்டு கலவாணிகளாக நீங்க கடந்த காலத்திலிருந்து கள்ள உறவில் இது வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? இல்ல இந்த இடத்துல இன்னொரு சந்தேகமா வருதுங்க. அது இப்போ 30,000 கோடின்னு சொல்லி ஒரு ஆடியோ வந்துச்சு இல்ல, அப்படின்னும் போது இவங்க குடும்பத்து மேலேயும் எந்த ரைடும் வரலையே. அப்ப இல்ல அதுதான் இவங்க பேர்லயும் ஒன்னும் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா 60,000 கோடி அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது, ஒருத்தன் வெளியிட்டான். 30,000 கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்றது தெரியலன்னு வந்துட்டாங்கன்னாங்க. அப்புறம் ஒரு வார கணக்கா ரெய்டு நடந்துச்சு. ஆனா கடைசி வரைக்கும் என்ன ரெய்டு என்ன போடுச்சுன்னு இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை.
அப்ப என்ன அர்த்தம்? உங்க 2 பேருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? பின்வாசல் உறவுன்றது சரியா வருதா இல்லையா? சரியா வருதா இல்லையா? அப்ப அது ஏன் நடக்கல? அது ஏன் நடக்கல? அதை சொல்லு முதல்ல. அதுக்கு சொல்லிட்டு மதிப்புக்குரிய ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் அதுக்கு சொல்லணும். இல்லை இவ்வளவு ரெய்டிங்கள் வந்ததில்லை, ஒரு பதிலும் தெரியும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன காரணம்? நீங்க என்ன பேசி முடிச்சுங்க. அதுக்கு ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தி நீங்க தான் சமூக விழிப்புணர்வாளர்கள்ல, பொதுவான விஷயங்களுக்கு வருவீங்கல்ல, அதுக்கு நீங்க வந்து போராடி இருக்கணும். ஏன் போராடலை? அப்போ மோடி அரசுக்கும் உங்களுக்கும் என்ன ரகசிய உறவு இருக்குது? இருக்க போய் தானே இப்ப எல்லாமே அப்படி இருக்கு. ரெய்டு எதுவுமே ஒன்றும் பண்ணலையே, உங்களுக்கு தூக்கி யாரும் உள்ள போடலையே. சீமான் அவர்கள் மேல யார் ரைடு வரலன்னு கேக்குறாங்க. ஏன் அவங்க தரப்புல எவ்வளவு பேர் சொத்து குவிச்சு வச்சிருக்காங்க, அங்கெல்லாம் ஏன் ரெய்டு வர மாட்டேன் இருக்குது? ஏன் வரல? அதை சொல்லுங்க. இப்ப வராததுக்கு காரணம் உங்களுக்குள்ள ஒரு கள்ள உறவு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குதா? பின்வாசல் வழி உறவு இருக்குதுன்றதை ஒத்துக்கிறீங்களா? ஆக இவர்கள் பேசி இவர்களாவே அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம், 2009 ராகுல் காந்தி காங்கிரஸ் சோனியா காந்தி தலைமை சொக்க தங்கம் சோனியாவோட சேர்ந்து துரோகத்துக்கு நாங்க எப்படி ஒன்னா இருந்தோம், அந்த கள்ளத்தனத்தை இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க. ஒரு இன துரோகத்துக்கு, ஒரு இனப்படுகொலைக்கு துரோகம் பண்ணதே நாங்க 2 பேரும் இரட்டையர்கள் அப்படின்றத ஒத்துக்கிறாரு ஐயா சுபவீரபாண்டியன். இப்ப இந்த விஷயத்துக்கு வந்து சொல்றாரு, இப்ப ரெய்டு வரல, வருது, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? உங்க பக்கத்துல ரெய்டு நடக்குது, இதுவா வந்து பெரியார் பத்தியான விவாதம்? சொல்லுங்க. பெரியார் பத்தி விவாதம் பேசி முடிங்க, தனியா பேசி முடிப்போம், வாந்தான கூப்பிட்றேன். அதை விட்டு உனக்கு 100 கோடி நீ பட்டியல் கவர்மெண்ட் தானே, நீங்க ஒரு அரசு வச்சிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க சொன்ன அரசு எல்லாம் கேட்குது இல்ல? ஒருவேளை மதிப்பு சுபவீரபாண்டியன் ஐயா சொல்றது ஸ்டாலின் அவர்கள் கேட்கறது இல்ல, இடது கையில் அப்படி தள்ளி விட்டுறாரோ? ஐயா அப்படிலாம் சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க. இல்ல நான் கேட்கறேன், ஏதோ இதெல்லாம் வந்து சோத்து கத்தின்னு இருக்குது, அதனால சரி விடு தூக்கி தூர வையா சொல்லி நினைக்கிறாரோன்னு நான் கிடைக்கிறேன். மதிக்க மாட்டாங்கன்னு சொல்ல அதான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்க சொல்லி நீங்க பட்டியலை வெளியிடுங்க, இன்ஃப்ளூயன்ஸான ஆளாச்சே, பட்டியல் வெளியிடுங்க, வரட்டும், வந்துட்டோன்னு ஒன்றும் நல்லா இருக்கும். பட்டியலை பத்தி ஒரு விவாதம் போயிட்டு இருக்கும். உங்க பக்கத்துல இருக்கிற பட்டியல் வரும், இந்த பக்கத்துல இருக்கிற பட்டியல் வரும், யாருக்கு சொத்து அதிகமா குவிஞ்சிருக்குன்னு மக்கள் பாக்குறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். பேசுங்களேன். நீங்க தான் ஒன்று பேசி கிளப்பிடுறீங்க. செவனேர்னு இந்த விஷயத்த திமுகவுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி, பெரியாருக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி, பெரியார் மட்டும் இருந்தாருன்னா ஏண்டாடி உலகார பாவிங்களா ஏன்டா அப்படி சந்தில இருக்க வச்சு சாணி அடியா அடிக்கிறாங்கடா, இப்படிக்கு பெரியார்னு ஒண்ணு போட்டு புலம்பி இருந்திருப்பாரு. செவனேன்னு இருந்த விஷயத்தை நீங்க தானே மடம் மாத்தினீங்க ஐயா சுபவீரபாண்டியன். இப்போ வந்து என்ன ஆரம்பிச்சு வச்சதே இவரு தான். அவர் எங்கேயோ இருந்துட்டு இருந்தார் செவனேன்னு. ஏதோ அவரால், நான் இன்னைக்கும் சொல்றேன், அவரால் முடிந்ததை பேசி இருந்துட்டு இருக்கிறார். பேசினாரு, செய்யல, செயல்படுத்தல. நீங்களா செயல்படுத்தினார்னு உருட்டிக்கிறீங்கன்னு தான் இங்க விமர்சனமா போகுது. இப்பவும் சொல்றேன், அவர் ஒன்னும் செய்து சாதிக்கவே இல்லை, பொழக்கவும் இல்லை, நீங்களும் செய்ய சாதிக்க பொழக்க விடல. அதான் விஷயம். இன்ன வரைக்கும் நீங்க சங்கிங்க பின்னாடி பிடிச்சுன்னு தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய கோரிக்கை தான் நிறைவேற்றிட்டுக்கிறீங்களுடைய, பெரியார் கோரிக்கை நீங்க இங்க நிறைவேற்றினதா இல்லை. நான் சொல்றேன், விவாதத்தை வைக்கிறேன். சங்கிங்களுடைய கோரிக்கையெல்லாம் உடனுக்குடனே செய்துக்கிட்டே இருக்கீங்க. தமிழ்நாட்டில் வந்த பிறகு எத்தனாயிரம் கோயில்கள் சீர்படுத்திட்டு இருக்கீங்க, எத்தனாயிரம். இது வந்து கேட்டா இந்து ஒன்னு பெரியார வச்சுக்கோ, இல்லன்னா நீ பெருமாளை வச்சுக்கோ. முருகன் மாநாடு நடத்திட்டோம், அடுத்து அனைத்து நீ எல்லாமே செய்து முடிக்கிறீங்க. கோமாடம் வைக்கிறதுல இருந்து உத்தரப்பிரதேசம் மாதிரி இது மாறிக்கிட்டு வருது. இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்துக்கான விளம்பரம் தமிழ் நகர் இல்லையா? ஆமா, எல்லா நிறைய இடத்துல வந்து வச்சுட்டாங்க. நீ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்துருக்க. RSS மாநாடு ஊர்வலம் போட்டு டொம்மு டொம்மு டொம்முன்னு அடிச்சுன்னு அரக்கால் சட்டை போட்டது அரசியல் தான் நடத்தி முடிச்சாச்சு. புரியுது இல்ல? ஏதோ ஒரு 1000 விமர்சனம் இருந்தாலும் கருணாநிதி இருக்கிற வரைக்கும் அதை விடலை. செல்வி ஜெயலலிதா நினைச்சும் பார்க்க முடியல, அது பாப்பாத்தியா இருந்தும் கூட. ஆனா நீங்க எல்லாமே விட்டுட்டீங்க. எதுல நீங்க வந்து பின் வாங்கியிருக்கீங்க, எதுல பெரியாரை நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க? எனக்கு சொல்லு, புரியல. எதையாவது ஒண்ணு. பெரியாரா பெருமாளான்னு கேட்டா எங்களுக்கு இப்போ கூட்டி கணக்கு படிப்பாச்சு எல்லாம் பார்த்தா சொத்து அதிகமா இருக்குது, எனக்கு பெருமாள் தான் இப்போதைக்கு வேணும்னு நிக்கிற ஆள் நீங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ண தெரியல. நான் தான் சொல்றேன், ஒன்று பெரியாரை வச்சுக்கோ, இல்லை பெருமாளை வச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைன்னு வரும்போது பெரியாரா பெருமாளான்னு பார்த்தாக்க பெரியாரை தூக்கி கிடப்புல போடு, பெருமாளை தூக்கி மடியில வையின்னு வச்சுக்கிற ஆள் நீங்க. அப்படிதான் வச்சுட்டு வரீங்க. ஒன்னும் இதுக்கு மேல உங்களை என்ன கேட்கறது சொல்லுங்க. மூணாவதாக ஒரு கிடுக்குப்பிடி பாயிண்ட் இன்னும் கேள்வி இருக்குதுங்களா? இருக்குங்கய்யா. ஐயா 1 மணி நேரத்துக்கு மனுஷன் புலம்புறாரு, என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? சரி, அதுக்கு நாம புலம்பணுமா? இல்ல, பதில் அவருடைய அந்த உணர்வுக்கு ஒரு மரியாதை தானே. ஐயா கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் ஆறுதல் செலுத்துறோம் இல்லையா? அந்த மாதிரி எடுத்துக்கலாமே. சரி, 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது பார்ப்பனர்களுடைய லாபி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சீமானுக்கு பின்னாடி இருக்கிறது. அவர்கள் சொல்றதை இவர் கேட்டு ஆடிட்டு இருக்கிறாரு. அவர்களுக்கு உதவிகரமா தான் அத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிராமணர்களுக்கு தான் சீமான் அவர்களுடைய அரசியல் முழுக்க இப்படி போயிடுச்சு, இந்த ரூட்ல போயிடுச்சு அப்படின்ட்டு சில ரெஃபரன்ஸ், இப்ப குருமூர்த்தி இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்டி பேசுறாருங்க ஐயா. என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் கூட அவர் எழுதுனத ஒன்று படிச்சு பார்த்தேன், அதை எடுத்து போட்டுருங்க. அதுக்கு ஏற்கனவே ஒன்று பேசிட்டேன், முதல் நாள் தான் பேசிட்டேன் ஒன்று.
குருமூர்த்தியும் சோவும் போயிட்டு ஆதித்யநாத் வீட்டில் உட்காந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. எழுதுனது வேற ஒரு பாலசுப்ரமணியம் ஆதித்தன். அவருக்கும் பாஜகவில் பிரச்சனை, வெளியில வந்துட்டாரு. அவர் எழுதுன கற்பனை அவருக்கும் குருமூர்த்திக்கும் ஆகாது. ஏன்னா அங்க பாஜக அரசியல்ல அவரை வந்து ஓரம் கட்டிட்டாங்க. அதுக்கு காரணம் குருமூர்த்தி தான்றதால இப்படி எல்லாம் சேர்த்து வச்சு எழுதுறாரு. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. இப்போ இருக்கிற ஆதித்தனார் இருக்கிறார்ல, பாலசுப்ரமணியம் ஆதித்தனார், அவர்கிட்ட நீங்க தான் போய் நேராக உட்காந்து பேசி எல்லாத்தையும் இப்படி நடந்துச்சான்னு கேட்டுக்கிட்டு வந்து நீங்களாவது சொல்லணும். எல்லாத்துக்கும் ஓடி மைக் நீட்டி பைட்டு வாங்குற நீங்கள் இதுக்கு பேசி முடிவு எடுக்கணும். நடக்காத ஒன்றை நீங்கள் எப்படி ஆதாரம் இல்லாமல் பேசுகிறோம்? எதை கேளு பெரியார் சொன்னார்னாக்கா இல்லை ஆதாரம் இருந்தால் எடுத்துனோம். ஆதாரத்தை முழுக்க நாங்கள் கீழே போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். புரியுதுல உங்களுக்கு? அவரை ஆதாரத்தை காட்டுங்கள். ஏறடா நீ எழுந்துரு, முதல்ல அதை கொண்டு வந்து வெளியில வை, அப்புறம் ஆதாரத்தை நாங்கள் தேடுறோமா இல்லையான்னு பாரு, கொடுக்குறோமா இல்லையான்னு பாரு. அது இல்லையா, சரி விடு. இந்த பக்கம் இந்த கதையை விட்டுட்டு இருக்கிறாங்க. புரியுதுல? பார்ப்பனர்கள்னா எனக்கு தெரிஞ்சு வரலாற்று முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு சம்பவம். விவி கிரி அப்புறம் வந்து சஞ்சீவி ரெட்டி 2 பேருக்கும் பிரசிடென்ட்னு நினைக்கிறேன். பெரியார் வந்து அந்த சஞ்சீவி ரெட்டி இருக்கிறார்ல, அவர் வந்து நம்மால்ரா, அவனுக்கு ஓட்டு போடுங்க. நம்மால்னா எந்த திராவிட? நான் பிராமின். அவர் நான் பிராமின். திராவிடர்னு கூட சொல்லலாம் அவர், பெரியார் பாணியில. அதுவும் இல்லாமல் அவர் தான் வந்து இந்தி வந்து ஆதிக்க மொழி ஆகணுமா இல்லையான்னு ஓட்டெடுப்பு நடத்துறப்ப சரிபாதியாக நிற்குது. இவருடைய ஒரு ஓட்டு அந்த பக்கம் போட்டாருன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்தி தான் ஆட்சி மொழி. ஆட்சி மொழி இந்தி கூடாதுன்னு சொல்லி போட்ட மனிதர் அவரு நிக்கிறாரு பிரசிடென்ட். விவி கிரி ஐயர் பார்ப்பனர் நிக்கிறாரு. தம்பிமார்கள் இருக்கிறாங்கல்ல, யாருக்கு ஓட்டு போட்டாங்க தெரியுமா? பெரியாருடைய தம்பி. ஐயோ எங்களுக்கு பாப்பான் தான் வேணும், எங்களுக்கு பெரியார் அது கடக்குது பெருசு, தூக்கி குப்பையில போடு. குப்பையில போட்டவங்க இவங்க, பெரியார குப்பையில போட்டு உதாசீனப்படுத்தினது இவங்க. அப்ப கோட்டையில வந்து மீடியா கேக்குதுங்க, தந்தை இப்படி சொல்கிறாரு, டே கணினி பசங்களை, இந்த மாதிரி கிரி வந்து பாப்பான்னா இருந்தாலும் இவர் நம்மாலு, இவருக்கு ஓட்டு போடுங்கடான்னு தந்தைக்கு வயதாகி விட்டது ஏதோ பெதற்றுகிறார் சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டார். அவ்வளவுதான் மரியாதை கருணாநிதி, அவ்வளவுதான் மரியாதை. நீங்க வந்து பெருசா பேசுறீங்க பெரியாரையா, உலகத்துல பெரியாரை அதிகமா கொச்சப்படுத்தினதே நீங்க தான், உங்க கோஸ்டிங்க தான். திருப்பி சீமானு சொல்லிட்டு வரீங்க, ஒன்றும் பண்ணவே இல்லை. எனக்கு சீமான் மேல ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. சீமான் செய்வது மிகப்பெரிய தவறு, உண்மையிலே தவறு, நிறைய தவறு செய்து. நீ தொடக்கத்துல இருந்து அடிச்சு போட்டு போலந்து இந்நேரம் அதை உரிச்சு தொங்க விட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை. தொட்டு விட்டுட்டு அப்புறம் எங்க ஐயா அப்படின்னு போய் போஸ்ட் எல்லாம் இடையில ஒட்டினாரு. ஒரு மரியாதைக்காக இருந்துட்டு போகட்டும். அவரும் பேசினாரு, பிரச்சாரம் பண்ணாரு, விழிப்புணர்வு கொண்டு வந்தாரு தான், இல்லைன்னா சொல்லல, அவரும் செய்தார் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு வந்தாரு. அது எனக்கு ஒரு பெரிய சங்கடமானது. எங்களை போன்றவர்களுக்கு சுத்தமா அடிச்சு முடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு கதை முடிஞ்சிருக்கு. இப்பதான் தொடங்கி இருக்கிற இந்த தடவை ஈரோட்ல வச்சே நான் முடிச்சிடறேன் சொல்லி இருக்கிறாருன்னு நான் நம்புறேன். சரி, இப்பதான் தொடங்கி இருக்கிறாரு. இதுக்கே எவ்வளவு கத்தல. பெரியாரை மிக உலகத்திலே அதிகமா கொச்சப்படுத்துறது நீங்க தான். இது ஒரு விஷயம் மட்டும்தான் நான் சொன்னேன். சரி, பார்ப்பனர் விஷயம் வந்தோடனே பார்ப்பனர்ல நான் ரொம்ப பின்னாடி எல்லாம் போகல. ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்ப்பனர்கள் முதல்ல காலை பிடிச்சிதான், ராஜாஜி காலை பிடிச்சிதான் சரணாகதி நடந்துதான், கீழே ஊந்து தேங்காய் கல்பெல்லாம் உடைச்சி ராஜாஜி கூட வச்சுட்டு ராஜாஜி தயவுல ஜெயிச்சுதான் முத 67ல உட்காந்தாங்களா ஆட்சியில. அதுவே பார்ப்பன ஆதரவு உங்களுக்கு தான். நீங்க தான் பார்ப்பனர்கள் தூக்கி வச்சுட்டு இருந்தீங்க. அதுல இருந்து ஒரு பெரிய பட்டியலே வருது. நான் அவ்வளவு தூரம்லாம் ஒன்றும் போகல, உங்களுக்கு தலை சுத்தம். இப்ப 91, 96 செல்வி ஜெயலலிதா ஆட்சி வந்த உடனே அப்ப துக்ளக் ஷோ தான் இறங்கி தீயா சுத்தி வேலை பார்த்து என்ன இந்த செல்வி ஜெயலலிதா ஆட்சி இதோட ஒழிச்சே கட்டி ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு. ஆமா, ரஜினி எல்லாம் பேசி பண்ணி அவர் ஒரு வாய்ஸ் ஒண்ணு வெளியிட்டு ஏர்போர்ட்ல இவ்வளவு பண்ணது பார்ப்பனர் தயவு தயவுல தானே நீங்க ஆட்சியில வந்தீங்க 96ல. இல்லைன்னு சொல்லு. என்கிட்ட இருக்குது, எவ்வளவு பட்டியலாம் இருக்குது. எந்த அளவுக்கு லாபி உங்களுக்காக பண்ணாரு திமுகவுக்கு. அன்னைக்கு இல்லைன்னா கருணாநிதி நாற்காலில் உட்கார்ந்து இருக்கவே முடியாது. பார்ப்பனர் துக்ளக் ஷோ இந்து சனாதனத்தை உச்சி தலையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர் துக்ளக் ஷோனுடைய காலம் நக்காம உங்களுக்கு 96ல நாற்காலி இல்ல. குருமூர்த்தி நீங்க தான் காலம் நக்கனீங்கன்னே நான் சொல்றேன். நடத்தின 2 பேரும் குருமூர்த்தியும் பங்கெடுத்துக்கிட்டாரு. நடந்தது அந்த அம்மா குருமூர்த்திக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் ஆகாதப்ப சேர்ந்து உங்களுக்காக வேலை பார்த்தாங்க. அப்ப அந்த பார்ப்பனர் உங்களுக்கு இனிச்சுதா? தேன் போலையா? கால் தேன் ஊத்தி தடவி நக்கிட்டு இருந்தீங்களா? இன்னும் உங்களை எப்படிதான் கேட்கறது சொல்லுங்க. சரி, இவர் பார்ப்பனர் ஆதரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. பெரியார் பார்ப்பனர் ஆதரிக்கலையா? ஆதரிக்கவே இல்லையா? ஆதரிச்சாரா? காலம் முழுக்க பார்ப்பனர் தான் ஆதரிச்சிருந்தாரு. அவருக்கு நல்லது கெட்டதுக்கு அட்வைசர் யாரு? ராஜாஜி. பின்ன சொல்லுங்க, யாரை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க? கேட்டா நட்பு வேறு. இங்கேயும் வருது இல்ல. இங்க வந்து பர்சனல், உனக்கு வந்து எல்லாம் செய்துட்டா பர்சனல் ஃப்ரெண்டு,
சோபும் துக்ளக்கும் குருமூர்த்தியும் என்ன அடுத்தது இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, உங்களுக்கு பர்சனல் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் வந்தா பர்சனல் ஃப்ரெண்ட், பிசினஸ் ஆயிட்டாரு. இப்படியான உறவுகள் இங்க யாருன்னா ஒருத்தர் 2 பேர் அப்படியே வச்சு தொட்டுன்னு ஃப்ரெண்ட்லியா இருந்தா கூட பார்ப்பன உறவு பார்த்தீர்களா இவர்களுக்கு? ஒரு முடிவோட தான் இருக்கிறீங்க நீங்க. இல்ல நான் வந்தற பஞ்சாயத்து நான் பேசுறேன்றேன். நான் என்ன நினைப்பு உங்களுக்கு? ஏன்னா நீங்க வந்து பிறண்டிப்பீங்க, நீங்க உச்சந்தால இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நக்கி நீங்க பழிப்பீங்க. நாங்க அகலோன்னு கை கொடுத்துட்ட உடனே பார்ப்பனர் கை கொடுத்து உனக்கு வந்து என்னன்னா உன்னை தவிர எவனும் கூட்டாளியா இருக்க கூடாது ஆரியத்து கூட. ஏன்னா நீங்க 2 பேரும் ஒருத்தர் பெத்து போட்ட ரெட்டை குழந்தைதான். ஆமா, 2 பேரும் வெள்ளைக்காரன் பெத்து போட்ட குழந்தைங்க நீங்க 2 பேரும். அதனால உங்களுக்குள்ள ஒரு ரத்த பாசம் இருந்துகிட்டு இருக்குது. இதை நாங்க சொன்னாக்கா சங்கி பெரியார் சொல்றாரு, யார படிக்கிறேன் கேட்டுங்க. ராஜாஜி இருந்த போது இவர் எப்பயுமே எமோஷனல், ராஜாஜி உருகிடுவாரு. காந்தி அந்த மாதிரிதான் இறந்த போது உருகி இந்தியான்லாம் பேரை வைக்காதீங்க, எங்களுக்கு அழுகாட்சியாக காந்தி தேசம்னு வச்சிருங்கன்னு எழுதினார். யாரு? ஈவேரா. இந்தியான்லாம் பேரை வச்சிடாதீங்க, காந்தி தேசம்னு வைக்க. இவர் சொன்ன உடனே எழுதினோடனே உடனே மாத்திருவாங்க டெல்லியில. இவருக்கு அப்படி ஒரு நினைப்பு இங்கே பேப்பர்ல எழுதிக்கிட்டு சொன்னீங்க. அப்புறமா பிரச்சனை இன்னொரு கட்டத்துல வந்துட்டு சாதி ஒழிய வேண்டும் என்றால் காந்தி படத்தை எரியுங்க, சாதி ஒழிஞ்சிரும். என்ன சீமான் நல்லா தான் கேட்டாரு, ஏண்டா உனக்கு கல்லு குடிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீனாக்கா பிரச்சாரம் பண்ணி தடுத்துட்டா சரியா போகுது. என் மரத்துல இருந்து கல் இறக்கக்கூடாது, அது இளைஞராவோ தேங்காவோ வந்து நாங்க எடுத்துக்கிறோம் சொன்னா போதும். அதுக்காக வந்து மரத்தையே வெட்டி விட்டுன்றது பகுத்தறிவா? பயங்கரமான அறிவிங்க. அது பொடுகு இருக்குதுன்னா மொட்டை அடிச்சுட்டு மருந்து தேய்ப்பியா கழுத்து வெட்டிவான்னு கேட்டார்ல. கழுத்து அறுத்து கோழி மாதிரி துடிக்கிறாங்க நம்ம திராவிடர்கள். இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னாக்கா பகுத்தறிவா கேள்வி கேட்டார்ல. இப்ப வந்து பெரியார் இப்ப வந்து ராஜாஜி இறந்தபோது ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்றாரு, ராஜாஜி அவர்களால் தான் திராவிட நாட்டில் சமபந்தி போஜனம் என்பதும் அதைவிட தீவிரமான சாதி பேதம் என்பதே இல்லாமல் யார் வீட்டிலும் யாரும் உணவு அருந்தலாம் என்கிற தன்மையும் ஏற்பட்டது. எப்ப அவர் இறந்த உருட்டிக்கிட்டு வந்த கோஷ்டிங்களை மாட்டிக்கிட்டீங்களா நீங்க? அப்ப இவங்களுக்கு எதுக்கு இயக்காத? அவர் இல்ல, பெரியாரால நடக்கல. ராஜாஜி ரத்ன சொன்னது யாரு? உங்க அப்பா ராமசாமி நாயக்கர், உங்க தந்தை இருக்கிறார்ல ராமசாமி நாயக்கர். எங்களுக்கு இல்ல, நான் சொல்றேன் ஓப்பனா, நீங்க என்ன பேசுங்க. பெரியார் தான் செய்தாரு, இதுக்கெல்லாம் பெரியார் தான் உருட்டினீங்கல்ல. நீங்க இவ்வளவு நாளா மூத்தி மறைஞ்சு நின்று உங்க தந்தை பெரியாரை எழுதியிருக்கிறாரு. ராஜாஜி அவர்களால் தான் திராவிட நாட்டில் சமபந்தி போஜனம் என்பதும் அதைவிட தீவிரமான சாதி பேதம் என்பதே இல்லாமல் யார் வீட்டிலும் யாருடனும் உணவு அருந்தலாம் என்கிற தன்மை ஏற்பட்டது. நான் அறிய ராஜாஜி அவர்கள் 1910 பார்ப்பனர் அல்லாத மக்களுடன் சமபந்தி போஜனமும் செய்தார். எப்ப? 1910. இவர் எப்ப வராரு அரசியலுக்கு? மைனர் விளையாட்டுல இருந்து எப்ப வராரு? 1919 வராரு. காங்கிரஸ்குள்ள, நீதி கட்சிக்கு போகல, காங்கிரஸுக்குள்ளதான் வராரு. பித்தலாட்டெல்லாம் பாத்துக்க நல்லா மக்களே, நீங்களே பார்த்து 9 வருஷத்துக்கு முன்னாடி 9 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாதிச்சுட்டாரு. யாரு இதெல்லாம் சாதிச்சு எல்லார் வீட்டுல எல்லாரும் சாப்பிடலாம், சாதி பேதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாஜி தான் முனுசாமிங்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை மந்திரி ஆக்கிட்டு பழனி கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போறாரு. பல முறை நான் பேசிட்டேன். அவர் கோயிலுக்கு வந்தா தீட்டுன்னு சொல்றாங்க அங்க இருக்கிற சாதி இந்துக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு. நான் அமைச்சர், முதல் அமைச்சர், பிரதி அமைச்சர், இவரு உள்ள எனக்கு என்ன மரியாதை செய்யறாங்க, செய்து முடிக்கிறாங்க. அப்புறமா தீட்டு ஆயிடுச்சுன்னு எல்லாம் கழுவி முடிச்சு அதெல்லாம் சேர்ந்து காந்தி கிட்ட ஓடுறாங்க. உங்க சம்பந்தி என்ன இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு இவர் கூப்பிட்டு கேட்கிறாருன்னு. சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம், இவன் களத்துல இருக்கிறான், நம்ம கூட தோளோடு தோளா நிக்கணும், அப்பதான் சுதந்திரம் வாங்க முடியும். இவனை நம்ம வந்து அந்நியப்படுத்துறோன்றதை எப்படி உணர வைக்கணும்? இல்லை ஒன்றா தான் இருக்கிறோன்றதுக்கு எங்கே வச்சு நீங்கள் சொல்லுவீங்க? கோயிலில் சமமாக நடத்துகிறப்ப தான் புரிய வரும்னு நான் செய்துன்ற பிற்பாடு தான் காந்தியாரே இந்தியா முழுக்க பார்ப்பனர்கள் தலைமையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆலய பிரவேசம் நடத்தணும்னு பண்ணார். பெரியார் பண்ணலை. இப்போ நான் இங்கே வரேன், 1910 இதெல்லாம் செய்து முடிச்சதா ஐயா பெரியார் தான் எழுதுறாரு, ஈவே ராமசாமி நாயக்கர் தான் எழுதுறாரு. உனக்கு நீ அரசியலுக்கு வர்றதுக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாதித்துட்டாரு. 1910 பார்ப்பனர் அல்லாத மக்களுடன் சமபந்தி போஜனம் செய்தார். காந்தியாரும் கூட சமபந்தி போஜனத்தில் நம்பிக்கை இல்லாத காலத்திலேயே என்ன நான் சொன்ன ஒரு விஷயம், யார் வீட்டில் யாருடனும் இருந்து உணவு கொள்ளும் தன்மையை ஏற்படுத்தினார். யார் ஏற்படுத்தினாரு? யார்? ராஜாஜி. பிராமணர், பார்ப்பனர், இந்துத்துவா, ஆரியம், கரெக்டா? அந்த பார்ப்பனர். அது மாத்திரமல்ல, கலப்பு திருமணம் என்னும் தன்மையை துணிந்து ஆதரித்தவர் ராஜாஜி.
பெரியார் வந்திருப்பார் தான் கலப்பு திருமணம். அப்புறம் இந்த பெரியார் கம்பெனி எதுக்குங்க? அதுதான் கேக்குறேன், என்னப்பா திடீர்னு கம்பெனின்னு சொல்லிட்டேன். இல்ல இந்த திராவிட கம்பெனி எதுக்கு தான் எல்லாம் அவங்களே இல்ல, பண்ணிருக்காங்க. என்னை விட மோசமா இருப்ப போல இருக்கு. நீங்க இல்லைங்க போற போக்குல கம்பெனி பிரைவேட் லிமிடெட்ன்றீங்களா? அத இல்லைங்க, கம்பெனி அப்படின்னா அவங்கள ஒரு கம்பெனியா இருக்காங்கல்ல. சரி, அது பாருங்க. அது மாத்திரமல்ல, கலப்பு திருமணம் எனும் தன்மையை துணிந்து ஆதரித்தவர் ஏற்கனவே தனது பெண்ணையே பார்ப்பன அல்லாதாருக்கு மனம் செய்து கொடுத்தார். ராஜாஜி வருதா? நீங்கெல்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, பெரியார் 19 வர்றதுக்கு முன்னாடியே ராஜாஜி இதெல்லாம் செய்து முடிச்சுட்டாரு. இன்னும் பல காங்கிரஸ் தலைவர்கள், டிவிஎஸ் நிறுவனத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒருத்தர், காந்தியினுடைய அந்த கொள்கையை ஏத்துட்டு அரசியல்ல போனவங்க, அந்த அம்மா விடோ, இன்னொரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்து மிக பெரும் சாதனையான அரசியல் தமிழ்நாட்டு களத்துல திறந்து வச்சாரு. அவர் தான் நிறைய இதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் வெளிச்சத்துக்கே வரல, விடுங்க இருக்கட்டும். இப்ப இந்த விஷயம் நடந்திருக்குதா முன்னாடியே? ஆகவே சமுதாயத்துறையில் மாபெரும் சீர்திருத்தம் செய்தவர் ராஜாஜியே ஆவார். இந்த காரணங்களால் ராஜாஜி அவர்கள் சென்னை பார்ப்பனர்களான கஸ்தூரி ரங்கன் ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், ரங்கசாமி ஐயங்கார், சத்தியமூர்த்தி ஐயர் முதலிய பார்ப்பன ஆதிக்க பணிக்காகவே வாழ்ந்த பார்ப்பன கும்பலுக்கு எதிராக இருந்தார். இவர் முற்போக்குவாதியா இருந்தாராம் ராஜாஜி. சொல்றதெல்லாம் யாரு? 1900 இதுல அவர் இறந்த உடனே சொல்றாரு இவர் வந்து. அப்புறம் சீலைக்கு சோற்றுக்கும் விலை போகுது, இதெல்லாம் நிறைய பேசியிருக்கிறார். நிறைய விஷயங்கள் வந்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. எல்லாமே ஓட்டு போட்டோன்னே இவருக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்துட்ட உடனே திமுகவை திட்டணும் இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் போட்டுட்டாங்கன்னு திமுக கண்ணீர் துளி பசங்கன்ற மட்டும் திட்டிட்டு அப்படியே போயிட்டாரு. ஓட்டு போட்ட ஹரிஜன மக்கள் அதிகமாக ஓட்டு போட்டுட்டாங்கன்றதுக்காக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சீலைக்கும் சோற்றுக்கும் விலை போகிறவர்கள் என்று கேவலப்படுத்தியிருக்கிறார் சொல்லி அந்த மக்களை. நிறைய விஷயம் இருக்குது. நான் இது இருக்கட்டும். முதல்ல இப்போ பார்ப்பன ஆதரவு நீங்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்கல்ல, உங்கள் தந்தையே பார்ப்பன தயவில் பார்ப்பன ஆதரவில், உங்கள் திமுகவே பார்ப்பன தயவில் பார்ப்பன ஆதரவில் தான் அதிகாரத்தில் இருக்குது. அவரு கொண்டாடி தீர்த்து இருக்கிறார். இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ராஜாஜி எல்லாம் செய்து முடிச்சுட்டு அப்போ கம்பெனி என்ன பண்ணிச்சு சொல்லுங்க? கலப்பு திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, சாதி ஒழிப்பு பண்ணி சமபந்தி போஜனம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே உங்களுக்கு கக்கன்லாம் பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் வந்து எல்லாமே இருந்துட்டு இருக்கிறாங்க. குலசேகரதாசனும் இன்னொரு பட்டியல் சமூகம் அயோத்திதாச பண்டிதருடைய குடும்ப உறவினர், அவங்களுக்கு திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் மெம்பராகவே இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஓமது ராமசாமி ரெட்டியார் தெலுங்கு மொழியினரானா கூட அவர் செய்ததுல ஒரு பங்கு கூட நீங்கள் ஒன்றும் செய்யலை. இவ்வளவும் அவங்க காங்கிரஸ்குள்ள இருந்துட்டு எவ்வளவு செய்திருக்கிறாங்க. பார்ப்பனர்களாக இருந்த ராஜாஜியும் முற்போக்கு சாதியாக இருந்த முற்படுத்த சாதியாக இருந்த ஓமது ராமசாமி ரெட்டி இவங்கெல்லாம் பண்ணதை விட நீங்க இன்ன வரைக்கும் ஒன்றும் பண்ணவே இல்லை. நீங்க வந்து இந்த கம்பெனி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு ஒன்னும் ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க பார்ப்பனர் சீமானுக்கா வந்து ஆதரவா இருக்கிறாங்க, நீங்க வந்து அப்படியே ஒன்னும் இல்லாம நின்றுட்டு இருக்கிறீங்களா? நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் இவங்களை பெண்ட் எடுக்கிறதுலயே முடிஞ்சிரும் போல. இல்ல தம்பி, பேசிதான் ஆகணும்ன்ற நம்ம நீங்க பேசதான் விஷயங்கள் வெளியே வரும். தயவு செய்து பேசுங்க. அப்ப இன்னொரு பாயிண்டையும் கேட்டுறேன். ஐயா சொன்னது ஒண்ணு இருக்கு. ஆமாங்க, பிஸ்கெட். நீங்க வந்து சொல்றீங்க சும்மா வந்து திமுக தான் ஈவேரா அவர்களை கடுமையாக எதிர்த்தது, அண்ணா தான் கடுமையா திட்டினாரு, ஈவேரா தான் பிடிச்சி அவங்கள படிச்சு சபிச்சுட்டு இருந்தாரு, அப்படி இப்படின்னு மோதிக்கிட்டாங்கலாம் நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள எவ்வளவு பாசம் இருந்துச்சு தெரியுமா? உணர்வு பூர்வமான ஒரு நட்பு, ஒரு கேர், ஒரு கம்பேஷன் அதெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? தம்பி நீ சொல்றதுதான் தம்பி ஒரு மாதிரியா. சொல்லுங்க தம்பி. கேர், கம்பேஷன், அக்கறை, ஒரு அவங்க மேல ஒரு இரக்கம். சரி, ஒரு சிறையில் இருக்கும்போது அண்ணாவும் சிறையில் இருக்காரு, ஈவேரா அவர்களும் சிறையில் இருக்காரு, வெவ்வேறு இடத்துல இருக்காங்க ஒரே சிறைக்குள்ள. அப்போ ஒரு பாதி பிஸ்கெட் பாக்கெட் தேடி வருதான், யாருங்க கொடுத்ததுன்னா ஒரு பெரியவர் கொடுத்தாரு. அப்ப வந்து அப்படியே எமோஷன் ஆயிருக்காரு. இன்னொரு தடவை அப்படிதான் பேசிக்க மாட்டாங்களா அந்த டைம்ல, ஆனா அந்த பிஸ்கெட்ல பாதி கொடுத்து அனுப்பிச்சாராம். பழம் ஒரு தடவை அப்படிதான் ஏதோ ரயில்வே இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற இடத்துல இவர் வேற இடத்துல இருக்காராம். ட்ராக் விழுந்துருச்சு. அப்புறம் இந்த பக்கம் அவர் நிக்கிறாரு பெரியார், இந்த கேட்ட இந்த பக்கம் இவர் நிக்கிறாரு. இவன் அண்ணா இங்க இருந்துட்டு பழத்தை கொடுத்து அனுப்புறாரு. அதானே என்ன நீங்க போய் கொடுக்கூடாதுன்னு? இல்லை, நான் அண்ணா கிட்ட பெரியார் கிட்ட நான் போனா அங்கேயே சேர்ந்துருவேன், அதனால இப்படியே இருந்து நான் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறேன் அப்படின்னு. என்ன பழம்? ஆப்பிள் பழம். அதாவது கதை எப்படிலாம் விடுறாரு பத்தியா நம்ம ஐயா. கதை மன்னன். இப்ப இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா சொல்லுவாரா? அந்த காவல் அதிகாரி, அந்த காவலர் வந்து ஒரு காவலர் பிஸ்கட் கொண்டு போய் கொடுத்தாரு. யாரு கொடுத்தாருன்னு கேட்டது ஒருத்தர் பெரியவர். அப்ப பெரியவர் தான் ராமசாமி நாயக்கர்னு யாருக்குமே தெரியாது போல இருக்கு. கரெக்டா? ஒரு பெரியவர் அங்கிருந்து கொடுத்தனுச்சாருன்னு சொல்லி அப்ப யாரு அண்ணா பெரியாரா இருக்குமான்னு நினைச்சுக்கிட்டு பாசம் நம்ம பேர்ல இருந்திருக்கு தலைவருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அங்க ஒரு கதை. இங்க வந்து ரயில்வே ட்ராக்ல சினிமா கதை மாதிரி எழுதுறாரு ஐயா.
இந்த ஆதாரத்தையும் அடியில் போட்டுதான் மேலே ஏறி ஆமா இதையும் வந்து இல்ல இப்ப இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன, நீ கதையா விட்டுட்டு இருக்கிற. அல்வா இந்த பக்கம் பிஸ்கெட்டை காட்டுறீங்க, அப்புறம் நம்ம ஆப்பிள் பழத்தை காட்டுறீங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து அல்வா காட்டுறீங்க. அதானே அர்த்தம். என்ன ஒண்ணு எத்தனை வருஷம் இந்த கதையை ஓட்டி, யுனெஸ்கோ கதை இதெல்லாம் வந்து ஒரு முறை தந்தை பெரியார் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா போதும், கூட யுனெஸ்கோ கதை நிறைய வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு இவர் சொல்லிதான் நடந்தது. இன்னும் நிறைய மென்டலுங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய மனநோயாளிகள் வந்து காமராஜர் வந்து பள்ளிக்கூடம் 10,000 ஒருத்தர் யாரையும் எழுதிருந்தோம், 10,000 பள்ளிக்கூடம் சிறந்தது கரெக்டு தான், ஆனால் பெரியார் சொல்லித்தான். அங்கதான் நமக்கு எரிச்சல் வருது. பெரியார் சொல்லி இன்ன வரைக்கும் நீங்களே கூட நின்று பெரியார் சொல்லி பேரை பொழைச்சிக்கிட்டு பெரியார் கட்டின அந்த கட்டமைப்பு வந்து கட்சி தொடங்கின நீங்களே பெரியார் சொல்லி ஒன்றும் நிறைய செய்யாம விட்டு வச்சுக்கிறீங்க. காமராஜர் வந்து பெரியார் சொல்லி தான் ஒன்று செஞ்சாரானாக்கா அசிங்கமா இல்லை இது உங்களுக்கு சொல்றதுக்கு? இல்லையே, இன்ன வரைக்கும் நீங்க எதுவும் சாதிக்கல. பெரியார் சொன்னது, பெரியார் சொன்னார் இது செய்யுதுன்னு நீங்க செய்யவே இல்லை. ஆனா காமராஜர் செய்தது முழுக்க அவர் காமராஜரே வந்து என்னன்றாரு, காமராஜர் முதலமைச்சரா வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு பிறகு ஈரோட்டில் எங்கே ஒரு இடத்துல வந்து அவருடைய படத்தை திறக்கிறதுக்கு இப்போ ஈவி ராமசாமி நாயக்கரை கூப்பிடுறாங்க. அவர் போறப்ப சொல்றாரு, 2-3 முறை தான் நான் அவரை எதேச்சியாக சந்திச்சிருக்கிறேன், புரியுதில்ல. ஆனால் நான் வந்துட்டு போராட்டம் பண்ண அந்த காலகட்டத்தில் வந்து மாணவர் படையில் இருந்துட்டு அவர் வந்து என்னை பார்த்ததா அவர் ஒரு முறை எனக்கு சொன்னார் சந்திச்ச போது. 2-3 முறை தான் நாங்கள் பார்த்து பேசிக்கிட்டோம் அப்படின்னு அவரே பதிவு பண்ணி வச்சுக்கிறாரு. ஏன்னா இவர் டெய்லி இங்கே வந்து காமராஜருக்கு கடிதம் எழுதின மாதிரியும் டெய்லியும் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட மாதிரியும் அவர் டெய்லியும் வந்து அவருக்கு அறிவே இல்லை. ஏன்னா 8 வருஷம் சிறையில் இருந்து, ஏன்னா 8 வருஷம் சிறையில் இருந்து கிட்டத்தட்ட எல்லா மொழிகளும் படித்து, ஆங்கிலம் உள்பட எல்லா மொழிகளும் படித்து கிட்டத்தட்ட 6 மொழிக்கு மேலே தெரியும்னு சொல்கிறாங்க. தெலுங்குலையும் பேசுவார், கன்னடத்துலையும் பேசுவார், இந்தியிலையும் பேசுவார், இங்கிலீஷ்லையும் பேசுவார் காமராஜர். ஆனா பாமர மக்கள் இங்க மக்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக கடைசி வரைக்கும் அதை காமிச்சுக்காம தமிழ்லயே பேசினாரு. உங்களை மாதிரி யாருன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி கொடுக்குறத கீழே வந்துட்டு வேணாம் சொன்னா நல்லா இருக்காது இல்ல, புரியுதுல. எல்லாத்துக்கும் இப்படி பண்ணல காமராஜர். அவருக்கு அறிவு இல்லையா, அவர் எதுவும் சிந்திக்கலையா, இவர் தான் ஒன்னு சிந்திச்சு அவர் சொல்லியிருந்தாராம். எவ்வளவு பெரிய உருட்டல் இதெல்லாம். யாரை ஏமாத்துறீங்க நீங்க? ஒரு மகத்தான தலைவரை கொச்சப்படுத்திட்டு இருக்கிறீங்க நீங்க. காமராஜர் என்ற ஒரு மனிதரை நீங்க திரும்ப கொச்சப்படுத்துறீங்க. அவருக்கு என்னவோ அறிவே இல்லைன்ற மாதிரியும், இவர் தான் ஒன்னு சொல்லி கொடுத்த மாதிரியும். இவருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை தம்பி, அவரா ஒன்னு செய்தாரு. அது காமராஜர் பண்ணாலும் சரி, அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் பண்ணாலும் சரி, இந்த பக்கம் எங்கேயாச்சும் கொரியால கிம்மு, அப்படி யார் என்ன பண்ணாலும் அதுக்கும் காரணம் தந்தை பெரியார் தான் நாங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்போங்க. கூச்சப்பட மாட்டீங்க கொஞ்சம் கூட. நீங்க அப்படித்தானே இருந்துக்கிறீங்க. உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லு. உங்களுக்கு எப்படி கேட்டு பார்த்தாச்சு. நீங்க வந்து அந்த யுனெஸ்கோ மாடல்லே இருந்துட்டு இருக்கிறீங்க. ஒன்றும் யுனெஸ்கோன்னா என்னங்கன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தான். அதாவது யுனெஸ்கோ நிறுவனம் இருக்குல்ல, அது வந்து பெரியாருக்கு வந்து விருது கொடுத்துச்சான், பாராட்டிச்சு, அதை பத்தின்னு சொல்லிட்டு அது பேர்ல ஒண்ணு என்ன. அப்புறம் சமீபத்துல இந்த தலைமுறை பிள்ளைகள்லாம் இப்போ வந்து உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அந்த நிறுவனத்துல ஆர்டிஐல போட்டு கேட்டா அப்படி ஒரு நிறுவனம் அந்த இப்படி ஒரு ஆளுக்கு நாங்க கொடுக்கவே இல்லை. அது என்னன்னா ஒரு லெட்டர் பேட் கம்பெனி எங்கேயோ ஒருத்தர் இந்த சிங்கப்பூர்ல எங்கேயோ ஒருத்தர் வச்சிருந்த லெட்டர் பேட் கம்பெனி அந்த ஒரு வார்த்தை மாறி இருக்கும், யுனெஸ்கோன்றதுக்கு மாதிரி ஒரு வார்த்தை. அதை எடுத்து வச்சுக்கிட்டு யுனெஸ்கோ தான் கொடுத்துச்சுன்னு இன்ன வரைக்கும் உருட்டிட்டு இருக்கிறாங்க. பாடத்திட்டத்திலையும் வச்சுட்டாங்க, அதை நீக்க சொல்லியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கட்டும், உங்க லட்சணம் இப்படி இருக்குது. திரும்ப சொல்றேன், பெரியார் அவரால் முடிஞ்சது ஏதோ பேசிட்டு போனார், அதோட விட்டுருங்க. நீங்க அவரை கொண்டு வந்து வச்சு ஒன்னொன்னுக்கும் உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு அவரை அசிங்கப்படுத்துதான் நினைச்சு உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க. கௌரவத்தை நாரடிச்சிட்டு இருக்கீங்க இன்ன வரைக்கும். சொல்லு, எத்தனை அவர் பேசுனதுல ஒரே புலம்பல் உங்களுக்கு. திரும்பவும் இன்னொரு விஷயம், இதையும் உங்ககிட்ட நான் கேட்டு விளக்கம் பெறணும்னு எனக்கு விடுற மாதிரி இல்ல இல்லைங்க. இது ஒண்ணு மட்டுங்க, அதாவது நீ யார்கிட்ட பிச்சை எடுக்கிறன்னு எங்களுக்கு தெரியாதா? எங்க இருந்து உனக்கு காசு வருதுன்னு எங்களுக்கு தெரியாதா? யாரை கேக்குறாங்க? சீமான கேக்குறாங்க. சீமான் அவர்களை பார்த்து கேக்குறாங்க. அதாவது ஒரு மறைமுகமாக கிட்டத்தட்ட மத்திய அரசு தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுதுன்னு சொல்லாம சொல்ற மாதிரி தான் இருக்குது அவர் பேசுறது பார்க்கும்போது. எங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தகவல் சேகரிப்பு ஈடுபட்டிருக்காரு. சீமான் பிச்சை எடுக்கிறாரு, நீங்க என்ன எடுக்கிறீங்க? பொசுக்குன்னு கேட்டா எப்படிங்க? இல்லங்க, அது எப்படிதான் கேட்கறது சொல்லுங்க. லாட்டரி எழுதி கேட்டுக்கிட்டா கேட்கலாமா? சரி, சீமான் பிச்சை எடுக்கிறார், யார் பிச்சை போடுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும், கரெக்டு. நீங்க என்ன எடுக்கிறீங்க? தான் திருடி பிறரை நம்பான்னு ஒண்ணு இருக்குது. நாங்க இன்ன வரைக்கும் மதிப்புக்குரிய சுபவீரபாண்டியன் ஐயா அவர்கள் இப்படியாக பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு ஆள்லாம் இல்ல. அவர் நேர்மையா பேசி உழைச்சி எழுதிதான் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு. இப்படி நாலாந்தர ஆசையெல்லாம் அவர்கிட்ட இருக்காது அப்படின்னு நான் நம்பிட்டு அவர் மீது மிகுந்த மரியாதை வச்சுக்கிறேன். மாதிரி பேசுனதுல அவர் போய் ஒட்டி தண்ணியில எல்லாம் உட்கார மாட்டாரு, எட்டி வச்சாலும் விழுந்து எழுந்து திரும்ப அங்கெல்லாம் உட்கார மாட்டாரு. இல்லைங்க எனக்கு நல்ல கௌரவமான பதவியா கொடுங்க, இன்னொரு பதவி வாரியத்து கூட என்ன போய் அட்டாச் பண்ணாதீங்க, எனக்கு தனித்து ஒண்ணு கொடுத்துருங்க அப்படிலாம் கெஞ்ச மாட்டாரு. அப்படிலாம் கேட்டு அந்த மாதிரிலாம் கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டாரு.
ஏகபோக மரியாதை வச்சிருக்கீங்களா? இல்ல, நான் அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். புரியுது, அபிமானமும் பயங்கரமா இருக்கு. ஆமா இருக்குதுன்ற. உண்மையில நீங்க இப்ப தமிழ் தேசியம் பேசணும்னா அவர் பேசுனதெல்லாம் நீங்க படிச்சாதான் பேச முடியும். நான் அதனால அவர் மேல மரியாதை வச்சுட்டு இருக்கிறேன். அவர் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாரு. அவருக்கு என்ன நிதி வருது போகுதுன்றலாம் எதுவும் கிடையாது. அப்படிலாம் அவர் சுத்தமான கையை வாங்க மாட்டாரு. ஆனா உலகத்திலேயே அந்த மாதிரி வாங்குற ஒரே ஒரு ஆள் யாருன்னா சீமான் தான். என்ன பிச்சை எடுக்கிறோம், இன்னொரு பிச்சைக்காரனை பார்த்து தான் பேசுவோம், அதிகமா பரமா. புரியுது இல்ல? இப்ப யார சொல்றீங்க? நான் அதான் சொல்ல வரேன். பொதுவா சொல்றீங்க? பொதுவா சொல்றேன். ஒரு பிச்சைக்காரன் தான் இன்னொரு பிச்சைக்காரனை பார்த்து பரமப்படுவான். புரியுதுல உங்களுக்கு? அந்த பிச்சைக்காரனவரெல்லாம் கௌரவமா பாக்குறாங்க. நம்மள இவ்வளவு பண்றோம், ஒருத்தனும் கௌரவமா நம்மள பார்க்க மாட்டேங்கிறான்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்ப எண்ணம். புரியுதுல உங்களுக்கு? அவர் பிச்சைக்காரனா இருக்கிறாரு, பணக்காரனா இருக்காரு, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெரியார் மீதான விமர்சனத்தை வைக்கிறார், வாப்பா விமர்சனம்னு அதை வையி. நீங்களும் பெரியாரை பத்தி பேச, அவரும் பேசிட்டோம். வந்து இப்படிலாம் பொழந்து நாளாக கட்டி வச்சுட்டாரு தமிழ்நாட்டை பெரியார். நீங்கள் சொல்லுங்கள், இல்லைடா பண்ணது எல்லாம் சாக்கடைத்தனம் தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதில் எல்லாம் விவாதம் இருக்கணும். நீ எங்கெங்கேயே கொண்டுட்டு போகிறீங்க, எங்கெங்கேயே கொண்டுட்டு போய் எதையே இழுத்துட்டு வரீங்களே, கடைசி வரைக்கும் நீங்கள் மாறவே மாட்டீங்களா? மாட்டோம். இப்படியே தான் இருப்பீங்களா? இருப்போம். இதுக்கப்புறம் எதுக்கு பெரியாரை படிக்கிறீங்க? பாவம், அவர் எங்கேயே இருந்துட்டு போகட்டும். ஒரு காலத்தில் பேசினார், செய்தார், நல்லபடியாக இருந்துட்டு கௌரவமாக இருக்கட்டுமே. நீ ஏன் அவரை இழுக்கிறீங்க? பார்ப்பன தலைமையில பார்ப்பன ஆதரவு கடைசி வரைக்கும் வந்துட்டு நீங்க பண்ணாத அக்கிரமம் இல்லை அவ்வளவும். பார்ப்பன தலைமை இங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டுல நீங்க தான் எல்லா துறமும் நீங்க தான் பண்ணீங்க. என்னைக்கே போன இந்த காங்கிரஸ் முதுகுல தூக்கி தமிழ்நாட்டுக்குள்ள இது வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறது நீங்க தான். ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்துத்துவ, ஆரிய, பார்ப்பன அப்படின்னு சொல்லக்கூடியதும் நீங்க தான் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து எச் ராஜாவுக்குலாம் சட்டமன்றத்தில் உள்ள கொண்டு விட்டது நீங்க தான். அதோட மிகப்பெரிய ஒரு கொடூரம், இந்த தமிழ் சமூகம் உங்களெல்லாம் மன்னிக்கவே மன்னிக்காது. அந்த 40 வகையரா நீங்க போராடுறீங்களா, உங்களை இந்த திமுக மன்னிக்கவே மன்னிக்காது. மகத்தான ஒரு மாமனிதர், மாபெரும் தலைவர், நல்ல கண்ணு தோழர், நல்ல கண்ணு. சமீபத்தில் அவருக்கான 100ஆண்டு விழா நண்பர்கள் தான் எடுத்தாங்க. அதில் ஸ்டாலின் அவர்கள் வந்து உருகி பேசினாரு. உங்க அப்பா பண்ண பெருந்துரோகம், திமுக பண்ண பெருந்துரோகம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு அப்படி ஒரு மனிதர் நிற்கிறான். ஒரு கௌரவத்துக்காக அங்கே யாரும் போட்டியிட வேணாம், விட்டுடுங்க, விலகிடுங்க. அவர் ஒரு வரட்டு நாடாளுமன்றத்துக்கு போய் எம்பியா இருக்கட்டும். இந்த தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ சார் இந்த வயசுலேயும் மண்ணுக்கு கடைசி கூட மண்ணுக்காக, தாமிரபரணி ஆற்று மண்ணுக்காக போராடினவர், கொள்ளைக்காக எதிராக. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் 8 ஆண்டு அவரும் சிறையில் இருந்துக்கிறார். சொல்லணும்னா துன்பத்தை அனுபவிச்சுக்கிறார். ஏகப்பட்ட போராட்டம் வாழ்க்கை முழுக்க இந்த மக்களுக்கு. ஜெயிச்சுட்டு அவர் எம்பியா போடல, உங்களுக்கு என்ன நோவுது? பிஜேபி காரங்களை வச்சு தோக்கடிக்கிறாங்க. யாரு? ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், பாஜக. அவர் ஜெயிக்கிறதுக்கு வேலை செஞ்ச அயோக்கிய பசங்க நீங்க வந்து சொல்றீங்க. நான் அப்படிதான் பேசுவேன் நான். சொல்லு, நீ வந்து பேசுறேன்னா கோவம் வருதமா வரலையா? அயோக்கிய பசங்கன்னு சொல்றது. அவர் ஜெயிக்கிறதுக்கு பாடுபட்ட யோக்கியமற்ற மனிதர் நீங்கள்லாம். சிபி ராதாகிருஷ்ணன்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணியில் வந்த ஒரு இந்துத்துவ தலைவர், பாஜக நிர்வாகி, அவர் ஜெயிப்பதற்காக நல்ல கண்ணு தோழர் தோக்கடித்தவர்கள் நீங்க வந்து பேசுறீங்க. பெருசா வந்து இங்க அரசியல் இல்லை. நிறைய பேசினா நல்லா இருக்கா தம்பி? இந்த முதல் எபிசோட நம்ம இதோட முடிச்சுக்கலாங்கய்யா. 2வது எபிசோடு நாளை வரும். அதுல நம்முடைய கேள்விகள், நண்பர்களுடைய கேள்விகள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நான் வேகமா கேட்டுருவேன். நீங்க வேகமா பதில் சொல்லிடலாம் தம்பி, கட்டாயம். ரொம்ப நன்றி. வணக்கம் தம்பி.